ஆத்மஸ்வரூபம்னா சைதன்ய ஸ்வரூபம். சைத்தன்யம் என்ன? கான்ஷியஸ்னஸ். சைத்தன்யம், ஆத்ம சைத்தன்யம் எப்படிப்பட்டது? இந்த உடம்புடைய ஒரு அங்கமோ, இந்த உடம்புனால உற்பத்தி பண்ணப்பட்டதோ, இந்த உடம்புடைய ஒரு குணமோ கிடையாது. நாட் அ பார்ட், ப்ராடக்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாடி. நம்பர் 1. நம்பர் 2, ஆத்ம சைத்தன்யம் அல்லது கான்ஷியஸ்னஸ் என்னது? ஒரு சுதந்திர தத்துவம், இண்டிபெண்டன்ட் பிரின்சிபிள். என்ன பண்ணுறது? இந்த உடம்ப மனசை பிரகாசிக்க செய்கிறது, இயங்க செய்கிறது. என்லிவினிங் தி பாடி மைண்டு. அதுக்கப்புறம் என்ன? ஒரு இடத்துல இருக்கிறதுன்னா மொத்த பாடி மைண்டை அது வியாபிக்கிறது, பர்வேட்ஸ் த பாடி. 2வது. 3வது என்னது? இந்த ஆத்ம சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ்ஸு இந்த உடம்புடைய பவுண்ட்ரி இருக்கு இல்லையா? உடம்புன்னா எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ வெயிட்டெல்லாம் சொல்கிறோம்ல, இந்த உடம்புடைய குணாதிசயங்களுக்கு, இந்த உடம்புடைய பவுண்ட்ரிஸ்க்கு அது உட்பட்டது கிடையாது. நாட் கன்ஃபைன் டு த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த பாடி. 4வது என்னது? கான்ஷியஸ்னஸ் அல்லது ஆத்மஸ்வரூபம், ஆத்ம சைத்தன்யம் எப்படிப்பட்டது? உடம்பு இருந்தாலும் இல்லேனாலும் ஆத்மாவானது இருக்கும். எது உடம்பு இல்லேனாலும் எது தொடர்ச்சியாக இருக்கிறதோ அந்த சைத்தன்யமானது வெளிப்படுறதுக்கு மீடியம் இல்லாததுனால அது இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் அது எப்பொழுதுமே இருக்கிறது. எது மீடியம்? பாடி மைண்ட் இருந்தால் தான் நானுன்னு சொல்ல முடியும். அந்த நானுங்கிறது என்னென்னு விசாரம் பண்ண முடியும். ஓ, நான் ஆத்மான்னு எல்லாம் பாடி மைண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். அந்த ஆத்மா யாரு? அப்படிப்பட்ட சைத்தன்யமானது நானு, கான்ஷியஸ்னஸ் நானு. தேர்ஃபோர் உடம்பு மனசு என்னெல்லாம் நடக்கிறதோ, எப்படியெல்லாம் அது இயங்கிறதோ, எப்படியெல்லாம் அதெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணுறதோ, இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி? இதெல்லாம் எது இல்லையா? இதெல்லாம் உடம்பு மனசுடையது. நான் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணலை, நான் எந்த விதத்துலேயும் மாறலை, எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த 5 விஷயத்தையே நீங்கள் சீரியஸாக திங்க் பண்ணலன்னா இப்படி தானே நான் இருக்கணும். அப்போயே நான் ஏன் தவிச்சுட்டு இருக்கேன், நான் ஏன் துடிச்சுட்டு இருக்கேன், அப்படி உங்களுக்கு தோணணும். தோணலையா? நிறையா படிக்கணும். தோணிட்டு போயிடுச்சா? நிறையா படிக்கணும். கிளாஸில் மட்டும் தோணுறது, கண்டிப்பாக படிக்கணும் நிறையா.